தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். வட மாநிலங்கள்ல ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஹரித்வார் போன்ற புனித ஸ்தலங்களுக்கு கன்வார் யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரை போவாங்க. இந்த யாத்திரையை முன்னிட்டு உத்தரப்பிரதேச அரசு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு உத்தரவு ஒண்ண பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன உத்தரவு அப்படின்னா, அந்த கன்வார் யாத்திரை போகக்கூடிய பகுதிகள்ல இருக்கிற உணவகங்கள், தேநீர் கடைகள், பழக்கடைகள் இது போன்ற கடைகள் எல்லாவற்றிலயும் பெயர் பலகையில உரிமையாளர் பெயரும் எழுதியிருக்கணும். அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுடைய பெயரும் எழுதியிருக்கணும் அப்படின்னு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு உத்தரவு ஒண்ண பிறப்பிச்சாங்க. இதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களும் இதே உத்தரவை அவங்கவங்க மாநிலங்கள்லயும் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு அப்படிங்கிறது நேரடியாக முஸ்லிம் மக்களுக்கும் அங்க வாழக்கூடிய பட்டியலின மக்களுக்கும் எதிராக இருக்கு. அவங்கள குறிவைக்கிற மாதிரி இருக்கு. அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரா இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வன்மையா கண்டிச்சிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சில கட்சியினுடைய தலைவர்களுமே இந்த உத்தரவுக்கு எதிராக தங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் தெரிவிச்சாங்க. சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இந்த உத்தரவுக்கு எதிரா உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அப்படி தொடரப்பட்ட வழக்கு நேத்து விசாரணைக்கு வந்துச்சு. இந்த மனுவை விசாரிச்சப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உத்தரவு அப்படிங்கிறது எந்த ஒரு சட்ட அதிகாரமும் இல்லாம பிறப்பிக்கப்பட்ட உத்தரவா இருக்கு. இதனால அந்த சாலையோர கடைகள்ல இருக்கக்கூடிய சிறு சிறு வியாபாரிகள் ரொம்ப பெரிய அளவுல பொருளாதார சிக்கலுக்கு ஆளாவாங்க. இத்தனை நாளா இந்த கன்வார் யாத்திரை நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த மதத்தவங்களும் யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணதில்ல. சொல்லப்போனா எல்லா மதத்தவங்களும் உதவி செஞ்சு எல்லா மதத்துல இருக்கவங்களும் ரொம்பவே சமாதானமான வகையில தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க பெயர் பலகைகள்ல உரிமையாளர் பெயரும் தொழிலாளர் பெயரும் எழுதணும் அப்படிங்கிறது எந்த பின்னணியில இருந்து நீங்க இதை சொல்றீங்க, எந்த நோக்கத்தினால நீங்க இதை சொல்றீங்கிறது அப்பட்டமா தெரியுது அப்படின்னு நீதிபதிகளே சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் இந்த உத்தரவை தற்காலிகமா தடை பண்ணது மட்டும் இல்லாம உணவகங்களுடைய பெயர் பலகைகள்ல அங்க என்ன உணவு இருக்கு அப்படிங்கிறது எழுதியிருந்தாலே போதும், அந்த கடையினுடைய உரிமையாளர் பேரோ அங்க வேலை செய்யறவங்களுடைய பேரோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த 3 பாஜக அரசுகளும் நிச்சயமா பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நோட்டீஸும் விடுத்திருக்காங்க. சமீப காலங்கள்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல முஸ்லிம் மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளையும் மத கலவரங்களையும் அவங்கள குறிவச்சு நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய இந்த உத்தரவு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதா இருக்கு.